Friends, welcome to Chakra Indian Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போறோங்க. அதாவது வந்து கொரியாண்டர் ரைஸ், கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், கருவேப்பிலை சாதம் அந்த மாதிரி கொத்தமல்லி யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட். ஸ்கூல்ஸ் மற்றும் ஆஃபீஸ் போறவங்களுக்கு நம்ம சட்டுன்னு 10 மினிட்ஸ்ல செஞ்சிரலாம். அந்த மாதிரியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறாங்க. நல்ல கலர்ஃபுல்லான க்ரீனிஷ் கலரில் சூப்பராக இருக்கும் இந்த சாதம். நம்ம இது ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் கொத்தமல்லி இலைகளை வந்து நான் பொடியாக கட் பண்ணி அலசி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை வந்து நான் நல்ல சன்னமாக துருவி வச்சுருக்கேன், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் 4லேருந்து 5 பச்சை மிளகாய். நீங்கள் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. அடுத்து வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இலைகளோட வந்து பார்த்திங்கன்னா வந்து பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் பச்சை மிளகாய் நிறைய காரம் இருக்குன்னா நீங்கள் அளவுகளை குறைச்சிக்கலாம். சின்ன பசங்களுக்குனா இன்னும் பச்சை மிளகாய் நீங்கள் குறைச்சே செய்யலாம். அதோடு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலையும் போட்டு இப்படி நம்ம சட்னி அரைக்கிற பதத்துக்கு குறைன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எப்படி தாளிப்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் நம்ம அதில் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்கிறேங்க. பெரும்பாலும் எங்கள் சமையலில் நாங்கள் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து விடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு சேர்க்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா செவக்க வறுத்தாச்சு. நம்ம இதோட வந்து நம்ம அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்க்க போகிறோம். வாசனைகளுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலைகளும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். நீங்கள் ரெகுலராக செய்கிற ரைஸ், வடித்த சாதமோ இல்லை பச்சரிசி சாதமோ எது மீந்தாலும் சரி, ஒரு கப் அளவுக்கு சாதம் இருக்குன்னா போதுங்க. சட்டுன்னு நம்ம இந்த சாதத்தை செஞ்சு முடிச்சிடலாம். தாளிப்பு முடிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை கொத்தமல்லி இலைகள் விழுதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த கொத்தமல்லி இலைகளோட அந்த பச்சை வாடை போட வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தொக்கு பதத்துக்கு அதை வதக்கி விடணும். அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் சேர்க்குறோம். அப்படி சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல வாசமாகவும் மணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள். அந்த அரைச்ச அந்த விழுதில் இருக்கிற அந்த தண்ணி பதம்லாம் வற்றி நமக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து தனியாக விடணும். எண்ணெய் விடுற வரைக்கும் நம்ம அதை கண்டிப்பாக வதக்கணும். வதக்குனிங்கன்னா தான் நமக்கு அந்த பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறம் தான் நம்ம சாதத்தை நம்ம கிளறும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரான கொத்தமல்லி சாதம் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டோம் அப்படின்னா வந்து தண்ணி சீக்கிரம் வற்றிடும். ஆனால் நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகாது. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் 1 கப் அளவுக்கு வடித்த சாதம், பச்சரிசி சாதத்தை எடுத்துக்கிறேன். உதிரான சாதம் நீங்கள் போட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து வெரைட்டி ரைஸ் ரொம்ப அருமையாக வருங்க. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பக்கமும் அந்த மசாலா கலவை சாதத்தோடு கலந்து வர மாதிரி மெதுவாக திருப்பி விடலாம். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெம்டிங் கலரில் கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு.
இதோட நீங்கள் தொட்டுக்க நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், அந்த மாதிரி நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அதை சைட் டிஷ்ஷாக வச்சாலே போதும். உங்களுக்கு சட்டுன்னு ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ போகிறவங்களுக்கு நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து நான் வாசத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க. நெய் சேர்த்து அதையும் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுடலாம். நெய் வந்து ஆப்ஷன் தான், விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம், வேண்டாங்கிறவங்க விட்டுடலாம். நெய் சேர்க்கும்போது வந்து என்னென்னா அதிகமாக காரம் இருக்கிறது மட்டுப்படும், வாசனை ரொம்ப நல்லாவே கிடைக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் போது நெய் நம்ம இந்த வகையிலையும் நம்ம அவங்களுக்கு தெரியாமல் நம்ம சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நெய் சேர்த்து கொடுக்குறேன். இது குழந்தைங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணது, அதனால் நெய் சேர்த்து கொடுக்குறேன். நெய் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கமகம வாசத்தோட சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. வெரைட்டி ரைஸ் வெரைட்டியில் நம்ம வழக்கமாக புளி சாதம், தக்காளி சாதம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி நமக்கு நல்ல க்ரீனிஷாக சத்து மிகுந்த கொத்தமல்லி சாதமும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா வந்தது டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.